Okay, we discuss about leaching process. Third one, concentration. Third one, first one gravity separation method. Second one growth production process. Third one leaching process. Leaching அப்படின்னா தமிழில் மீனிங் வந்து கழுவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதான். This method is based on the solubility of ore in suitable solvent. This method is based on the solubility கரையிறது ஊர் கரை இதில் ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் and the reaction in aqueous solution. aqueous solution வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்கக்கூடிய சொல்யூஷன். ஓகே, வாட்டர் சால்வெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் aqueous solution. அதில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனையும் சூட்டபிள் சால்வெண்ட்டில் ஓர் கரையிறதையும் பொறுத்து தான் இந்த லீச்சிங் ப்ராசஸ். லீச்சிங் ப்ராசஸ் திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் சாலிபிலிட்டி ஆஃப் ஓர் இன் சூட்டபிள் சால்வெண்ட் அண்டு த ரியாக்ஷன் இன் aqueous solution. aqueous solution நடக்கக்கூடிய ரியாக்ஷனையும் பேஸ் பண்ணி தான் இந்த லீச்சிங் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் the metal in ore ஊரில் இருக்கக்கூடிய மெட்டல் இஸ் கன்வெர்டட் இன்டு சால்யுபிள் சால்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ். இந்த ஊரில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து என்ன சால்யுபிள் சால்ட்டாகவும் இல்லது காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். கேங்கு ரிமைன்ஸ் இன்சால்பிள் ஃபார் மீனிங் தட் ஒரு ஓர் எடுத்து ஒரு சால்வெண்ட்டில் நம்ம டிசால்வ் பண்ணுறப்ப அந்த ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் மட்டும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி அந்த சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணி இதுமாரி சால்ட்டாக ஃபார்ம் ஆயிரும், சால்யுபிள் ஆயிரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேங்க்யூலாம் இம்ப்யூரிட்டிஸ்னால் கீழே செட்டில் ஆயிரும் வாட்டர். அது மீன்ஸ் இன்சால்யுபிள் ஆயிரும். ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் மட்டும் அந்த வாட்டர் கூட அந்த சால்வெண்ட் கூட ரியாக்ட் பண்ணி இதுமாரி சால்ட்டாக ஃபார்ம் ஆகி சால்யுபிள் ஆயிரும். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் கீழே கேங்க்யூவில் வந்து செட்டில் ஆகுது, இன்சால்யுபிளாக இருக்கக்கூடியது. ஓகே, ஃபஸ்ட் ஒன் அதில் நம்ம பார்க்க போகிறது நிறையா டைப்ஸ். லீச்சிங்லேயே நம்ம ஒரு சைனைட் லீச்சிங் பார்த்துருப்போம், அம்மோனியா லீச்சிங், அல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சைனைட் லீச்சிங்ஸ். அந்த சைனைட் லீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் ரெண்டு ஸ்டெப்பை பார்க்க போகிறோம். சைனைட் லீச்சிங்கில் ரெண்டு ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் லெட் அஸ் கன்சிடர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ஓர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ். கோல்டு ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணுற நம்ம எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கோல்டு ஓர் ஆஸ் அன் எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கோல்டு ஓர் எப்படி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது. இந்த சைனைட் லீச்சிங் வந்து கோல்டு ஓரும் ஏயு ஏஜி ரெண்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது யூஸ் ஆகுது. சைனைட் லீச்சிங் ப்ராசஸ் யூஸ் டு கான்சன்ட்ரேட் தி கோல்டு ஓர் அண்ட் சில்வர் ஓர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி கோல்டு ஓர் ஆஸ் அன் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணி வச்சுருக்கோம். crushed ore is leached with aerated dilute solution of NaCN. aerated na oxygen, dilute solution na இது dilute solution of cyanide solution. Okay, cyanide solutions NaCN எடுத்துருக்கோம், அதான் CN-. Okay, that is crushed ore. crushed ore is leached with aerated dilute solution of NaCN. aerated na oxygen கலந்துருக்கு. Okay, gold ore is converted into soluble cyanide complex. The cancu aluminosilicate remain insolubles. ரிமைனிங் இருக்கிறது வந்து இன்சால்யுபிளாக இருக்கக்கூடியது. ஓகே, இந்த கோல்டு ஓர் அது கோல்டுங்கிறது எஸ்ல சாலிடில் இருக்கும் ஏயு, சைனைடு அதான் NaCNல CN- எடுத்திருக்கும், அக்யூஸ் சொல்யூஷன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஓட்டுங்கிறது ஏரேட்டட், சொல்யூஷனுங்கிறது வாட்டர் லிக்யூடில் இருக்குது, கேஸில் இருக்குது, அக்யூஸ் சொல்யூஷன். இதுதான் ஏரேட்டட் டைலூட் சொல்யூஷன் ஆஃப் NaCNையும் இந்த கோல்டையும் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ நமக்கு இதுதான் சால்யுபிள் காம்ப்ளெக்ஸ். இந்த மெட்டல் இந்த இந்த ஏர் இந்த ஓர் என்ன ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் ஒரு காம்ப்ளெக்ஸாக சால்யுபிள் சைனைடு காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் OH- இருக்கும். 4 இது ஸ்கொயர் பேக்கெட் போடணும், AuCN ட்வைஸ் போட்டு மேலே மைனஸ் இது காம்ப்ளெக்ஸ், இது அக்யூஸ் சொல்யூஷன். ஈக்குவேஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிங்க, தெரியலாம் கேளுங்க டவுட்னா. இதே சால்யுபிள் சைனைடு காம்ப்ளெக்ஸ் போகும். ரிமைனிங் என்னவாக இருக்கும், இந்த அலுமினோசிலிகேட்டுங்கிறது இம்ப்யூரிட்டிஸாக இன்சால்யுபிளாக இருந்துடும். ஓகே, இந்த செகண்ட் ஸ்டெப்பில் recovery of metal from complex by the reduction. ஓகே, அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த காம்ப்ளெக்ஸ் எங்கே பார்த்து தெரியுது, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கூட இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரிடக்ஷன் பண்ணி ஓகே ஒரு மெட்டலை மட்டும் தனியாக, அது ஏயுங்கிற மெட்டலை மட்டும் ரெக்கவர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் செகண்ட் ப்ராசஸ். அதோட கண்டினியூ தான் செகண்ட் ஸ்டெப். கோல்டு கேன் பி ரெக்கவர்டு. கோல்டு எப்படி கிடைக்கிது, ஏயு பை ரியாக்டிங் டீஆக்சினேட்டட் லீச் சொல்யூஷன். இதுதான் டீஆக்சினேட்டட் லீச்டு சொல்யூஷன் வித் ஜிங்க். ஓகே, ரெண்டு வித்தோட ரியாக்ட் பண்ணப்போ கோல்டு இஸ் ரிடியூஸ்டு, கோல்டுனா ஏயு, கோல்டு இஸ் ரிடியூஸ்டு டு தி எலிமினல் ஸ்டேட். இதோட ஆக்சிடேட் ஸ்டேட் 0ன்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஏயு இருக்க இடத்துக்கு ஜிங்க் கொண்டு வந்திருக்கும், ZN வந்து இங்கே கொண்டு வந்திருக்கும். ஓகே, ZN CN2 இருக்கிறது இங்கே CN4 மாதிரி. ஸோ இங்கே ஒரு ரிடக்ஷன் நடக்குது. இப்போ ZNங்கிறது ஏயுவை ரிடக்ஷன் பண்ணுது.
ஓகே, ரிடக்ஷன் பண்ணி ஏயுவா ஜீரோ ஆக்சைடு ஸ்டேட்டாக மாற்றக்கூடியது. ஓகே, CN4 ஓகே, இங்கே CN2. இது அவ்வளோதான். டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கோல்டுங்கிற நமக்கு ஒரு கோல்டோடைய கான்சன்ட்ரேட் பண்ணி கிடச்சிருச்சு. ஸோ இந்த லீச்சிங் ப்ராசஸ்ங்கிறது என்னது, கோல்டு அண்டு சில்வரை யூஸ் பண்ணுறோம். அதில் கோல்டுங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் தான் எடுத்துருக்கோம். சால்வபிள் காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஜிங்கோட யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணி, எதாவது ரிடக்ஷன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, கிவ் தி எலக்ட்ரானை இது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், எலக்ட்ரானை கொடுத்து காப்பர் கொடுத்து AU ப்ளஸ். ஓகே, அதுக்கு வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி AU இது எலிமெண்டலாக மாறும். அப்போ எலிமெண்டல் ஆக்சைடு 0ன்னு தெரியும். இப்போ வந்து கெமெண்டேஷன், இந்த ப்ராசஸ் பேர் இந்த ஓல்டு ரிடியூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ் நேம் தான் கெமெண்டேஷன் சொல்லுவாங்க. பாடிஸ் கெமெண்டேஷன் கேட்டால் 2 மார்க்லேயே எழுதலாம். இந்த ப்ராசஸ் பேர் கெமெண்டேஷன். ஈக்குவேஷன் புரியுதான்னு பாருங்கள். இது சாலிட், இது Z ப்ராக்கெட்டில் சப்ஸ்கிரிப்டில் எழுதிருக்கணும். இது அக்யூஸ் சொல்யூஷன்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மேலே -2, இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 4 இருக்கிறதால 4 போட்டோம். ஸோ 2AU இருக்கிறதால இங்கே 2AU போட்டுரும். ஓகே.